ஐயோ இன்னைக்கு ஸ்கூலா போச்சு போச்சு. எப்படி நம்ம ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லிடுவாங்க. ஏதாவது பிளான போட்டு வீட்டுல இருந்துக்கணும். என்ன பண்றது? ஐயோ கிளவி கிளவி வயிறு வலிக்குது. பெரட்டி பெரட்டி வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிளவி என்னால முடியல. என்னை தூக்கு. ஐயோ எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. ஐயோ 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 இப்ப ஏறாண்டி என்னல இது திடீர்னு இந்த பையலுக்கு வயிறு வலிக்குது. நேற்று எண்ணத்துல தின்னு தொலைச்ச. வயிறு வலிக்கிற அளவுக்கு என்னத்தை தின்னு தொலைச்ச? ஐயோ உனக்கு கல்ல தின்னா கூட செமிக்கிற வயசாச்சு இல்ல. இந்த வயசுல போய் வயிறு வலிந்தா என்ன பண்ண முடியும்? இல்ல கரவேம்பேரே தூக்குல ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். தூக்கு தூக்கு வேம தூக்கு. அதெல்லாம் வேணாம். ஓம திரவமா ஏதோ இருக்கும்ல, அந்த திரவத்தை வாங்கி வாயில ஊத்தி விட்டு அவனை பெசாட்டு ஓரமா படுக்க வைய. வயிறு வலி தானா சரியா போயிடும். இதுக்கு எதுக்கு இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு ஏதாவது சாப்பிட்டதே செரிக்காம இருக்கும். அதை சாப்பிட்டானா கொஞ்சம் சரியாகும்ல. அப்புறம் என்னத்துக்கு இவனுக்கு தூக்கி ஓரமா போயிட்டவனே. இவனுக்கு போய் நம்ம பீஸ் கட்டி நம்ம ஆஸ்பத்திரியில் வேறு சேர்க்கணுமாக்குது இல்லை. இது என்னத்தை தின்னு தொலைச்சிச்சா யாருக்கு தெரியும்? நானும் ஆஸ்பத்திரி பிள்ளெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்துக்க என்கிட்டே நயா பைசா இல்லாமல் கிடக்குறேன். இந்த நேரத்தில் வயிறு வலி தலைவலின்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை உன் தம்பி வயிறு வலியே துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னத்தில் நீ பேச்சுற பேச்சால பாவம் இல்லைங்க. வா எப்படி கிடக்குறியான்னு பொட்டாட்டம் கிடக்குறியால. தூக்கில் ஆஸ்பத்திரிக்கு போகல. போய் வைத்தியர்கிட்ட ஏதாவது போகணும்னு வச்சுக்க. ஏதாவது மருந்து கொடுப்பாங்க. குடிச்சுட்டு வந்தானா கொஞ்சம் வயிறுலாம் சரியாக போயிடும். பார்த்துக்க தூக்கில் தம்பி தூக்குப்பா. எங்க நான் சொல்றதெல்லாம் கேட்க போறேன். போறவனை தூக்கி தொலைக்கிறேன். ஐயோ வேணாம். இனி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போக வேணாம். எனக்கு ஓரமா தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா வயிறு வலி அதுவே சரியா போயிடும். கிளவி வயிறு வலி சரியா போயிடும். தூங்க மட்டும் செய்யணும். நானு தயவு செஞ்சு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாதீங்க. இப்படி ஓரமா நான் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தா அதுவே எனக்கு வயிறு காத்தா போயிரும். பார்த்துக்க. என்னது காத்தா போயிருமா? என்னெல்லாம் உனக்கு கேஸ்ட்ரபிளா? சரி அவனை தூக்கி ஓரமா போட்டு உள்ள தூங்கிட்டான். பேதாண்டியே பாம்பார் பொட்டுக்கான தூங்குறான். பார்த்துக்கால அவன் வயிறு வலிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறத நான் பார்த்ததே கிடையாது. எம்பிட்டு அழுதுபிட்டியான் பார்த்தியா? இப்போ எவ்வளவு அசந்து தூங்குறியான் பார்த்தியால. அவன் அசந்து தூங்கலை, நல்லா ஒய்யாரமா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக பிளானை போட்டு இப்படி பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்திரிக்கட்டும் அவனை இருக்குது அவனுக்கு. அவன் ஸ்கூல் போகிறதுக்கு கட் அடிச்சு விட்டு தான் தூங்குறான்னு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. கிளவியே மணி எத்தனை கொஞ்சம் பார்த்து சொல்லு. இல்லை மணி 9:30 ஆக போகுது. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? குட்டிக்கிறேன் போய் தூங்குறான்ல. எந்திரிச்சிட போகிறான். திரும்பி வயிறு வலிக்குது ஆரம்பிச்சிட போகிறான்ல. அமைதியா இரு. சரி நான் பக்கத்தில் போய் டீ குடிச்சிட்டு வரேன். மணி 9:30 ஆகி போச்சா? நல்லா டீயும் உடையும் சாப்பிட்டுவிட்டு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி உள்ள தள்ளினாதான் மனசே திருப்தியாக இருக்கும். போயிட்டு வரேன். அண்ணா எனக்கும் வயிறு வலி கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. நானும் டீ குடிச்சிருக்க வரவா? டீ குடிச்சேன்னா வயிறு வலி எதுவுமா இருக்கும் அண்ணா. நானும் சித்த வரேன். என்னையும் கூட்டிட்டு போறியா? வேணாம் எதுக்கு? வயிறு வலிக்கிறவங்க டீயை குடிச்சா ரொம்ப தான் வயிறு வலிக்கும் இல்லையா கிளவிய? அதனால இவனை இங்கனே படுக்க போடு. நான் போய் டீ முட்டை போண்டா எல்லாம் சாப்பிட்டு வர போறேன். பார்த்துக்க என்ன வயிறு கேட்குது. நான் போயிட்டு வரேன் கிளவியே. ஈண்ணா வயிறு வலிக்கும். அப்படியே இந்த டீ சூடுக்கும் போனா வயிறு வலி மிதமா ஆகும் அண்ணா. புரிஞ்சுக்க. பேரண்டி அவனையும் கூட்டு போய் ஒரு டீயை தானெலாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாழ. அந்த வயிறு வலிக்கிறதுக்கு அந்த சூட்டை இறக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்துக்க கூட்டிட்டு போயிட்டு வாழ. என்னென்ன டெக்னிக்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரு. அட நம்ம தடி என்ன எப்படி காசு பத்தாதுன்னு நினைச்சேன். நம்ம தடி என்ன தான் இருக்காரு. அப்புறம் என்ன? வாங்க சார் வாங்க. கருவையா நீயாடா? வா வா. டீ வடை போண்டா முட்டை போண்டா எல்லாம் இருக்குது. பஜ்ஜி முதற்கொண்டு இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எடுத்து கொடுக்குறேன். சாப்பிடு வயிறார நல்லா. தடியண்ணா நீ எப்ப டீ கடை வச்ச? இதே என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? சரியான ஆள் நீ. இல்லே ஐயோ என் நண்பன் எங்க ஒருத்தன் வரான். பாலே ஸ்நேகிதன் அங்க வரான். ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்தேன். அட இல்லே அசோக்க உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படா இருக்கிற? ஐயோ என் உயிர் நண்பா உடனே பெறுவா சகோதரா எப்படா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? என்னடா ஆளெல்லாம் நல்லா பெருத்து போயிட்ட. நல்ல முகங்கள்லாம் நல்லா பெருத்து போய் கிடக்குது. பார்த்துக்க நான் பார்த்தியா நல்லா ஓடு கணக்கா போய்கிட்டு இருக்கிறேன். நல்ல தீனியா ஏண்ட கருவாயா நல்லா விட்டடா. என்னடா வந்து வர முன்னாடி கலைக்கிற? ஐயோ என் ஃப்ரெண்டு வந்துட்டானே. நான் என்ன பண்ணுறது? தடியனே ஒரு டீ போடு. நல்லா ஸ்பெஷல் டீயா போடணும். என்ன இல்லே உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடல. இன்னைக்கு எல்லாமே ஏன் ட்ரீட்டு. பார்த்துக்க. ஐயோ என் கையும் உள்ள காலும் உள்ள. நீ உட்காரு முதவா. பெஞ்சில் உட்காரு. உட்கார்ல அங்கே ஒரு ஆள் உட்காருக்கு தான் இடம் பத்துது. பார்த்துக்க நீ உட்காரு. ஏ கருவாயா நீ தான்டா உட்காரணும். நீ உட்காரு. என் நண்பன் நீ ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன். நீ உட்காந்து பேசுறா. ஏய் நீ உட்காருன்னு சொல்றேல. உட்காரு இல்லடா படியே உட்காரு. என்ன 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 மிரட்டுற? நீ உட்காரு முத. இல்லடா என்ன உட்காரு. இதுக்கு மேலே திமிரா அவனை என்ன உனக்கு? அடிக்கிற அடியில உனக்கு.
அட பாவி, என்னமோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சா அவன் வந்து ஏன் நீ உட்காருன்னா அவன் உட்காருனியா 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டியாடா நீ. நான் கூட ஏதோ புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினைச்சேன், இப்படி ஆகி போச்சு. தடியனே அதை விடுனே, அவன் கூட நானும் சண்டை ஓட்டுக்குவோம், அவன் சேர்ந்துக்குவோம், அது எங்களோட பாடு. நீ 5 போண்டா, 5 வடை, 5 பஜ்ஜி, 5 டீ கொடுத்துரு. என்னடா இன்னைக்கு ஆச்சரியமா இவ்வளோ சாப்பிட போற? சரி சரி உட்காந்து சாப்பிடு, எல்லாம் எனக்கு தானே லாபம். உட்காரு உட்காரு. என்னடா தடியா, கடையெல்லாம் எப்படி போகுது? நல்லா கஸ்டமர்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாங்களா இல்லையா? ஐயா இங்க பாத்தீங்கல்ல, இங்க 2 பேர் உட்காந்துருக்குறாங்கல்ல, 5 போண்டா, 5 வடை, 5 டீ, 5 பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே நம்மளுக்கு பத்தாதா? எவ்வளோ லாபம் கிடைக்கும் பார்த்துக்கங்க. எல்லாம் இந்த தடியை வந்து நேரம் பார்த்துக்கங்க. நம்ம கடை இனிமேல் கொஞ்ச நாள்ல ஓகோன்னு போக போகுது பாருங்க. தடியனே கிளம்புறேன்னு, இன்னொரு நாள் கண்டிப்பாக உன் கடைக்கு வந்து நான் சாப்பிட வரேன், சரியா? போயிட்டு வரேன். ஏன் தம்பி, என்ன இது காசு கொடுக்காம போய்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போ. மறந்துட்டியாக்கும்? எல்லாமே 5 தின்னுக்கிற, காசை எடுத்து வைடா முத. என்னதே காசா? யார்கிட்ட வந்து காசு கேட்குற? என் தடியண்ண கடையில் வேலை பார்க்குற கைக்கூலி நீ என்கிட்ட காசு கேட்குறியா? தடியண்ண கடையில் வேலை பார்க்குறேங்கிறனால உன்னை அமைதியாக போகிறேன், இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நான் கிளம்புறேனே. டே கருவாயா, அந்த தண்டை ஓனரு ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? ஏன் வேலைக்கு உழ வைக்கிறதுக்குன்னே வராதிங்க. அந்த தண்டை ஓனரு, நான் எப்படா சொன்னேன் நான் தான் கடைக்கு ஓனர்னு? நீங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்களா செஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ அப்படியா? இந்த ஆளு தான் அதையும் இதையும் சாப்பிட்டுக்கங்க, என் காசு எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஏன் திட்டுன்னு சொன்னாரு. எதா இருந்தாலும் அந்த ஆளை கேட்டுக்க. நான் அதனால தான் கடை ஓனர்னு நினச்சி விட்டேன் பார்த்துக்க. எதா இருந்தாலும் அந்த ஆளை கேட்டுக்கப்பா, நான் போயிட்டு வரேன். ஏடா வர்றவங்களுக்கு பூரா இப்படிதான் ஓன் ட்ரீட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா? நானும் என்னடா 2 நாளாக கடை உடனே பார்த்தா இதுதான் அதுக்கு காரணமாக இருந்திருக்குது. என்ன தைரியம் உனக்கு? உன்னையெல்லாம் வேலைக்கு சேர்த்ததே பெருசு, என்ன ஒரு திமிரு காட்டியிருக்கீங்க? கடையை விட்டு வெளியே போடுறான், வெளியே போடா. ஐயா வெளியே போயிரு, எங்க போனாலும் வேலைக்கு உலைய வச்சு போடுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? குட்டி கருவாயா, நம்ம இப்படியே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. பேசாம ஏதாவது ஒரு போட்டி வைப்போமாடா ஊருக்குள்ள? ஆமாண்ணா, நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன் தெரியுமா? நம்ம முறுக்கு போட்டி வைக்கலாம்ண்ணா, நான் சொல்ற மாதிரி செய்யி. வா, சூப்பரா இருக்குல்ல ஐடியா. கண்டிப்பா இந்த முறுக்கு போட்டியை நான் வச்சே தீருவேன் பார்த்துக்க. இதோ இப்பயே போறேன் கடைக்கு, முறுக்க வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். மக்களே எல்லாம் ஓடி வாங்க, முறுக்கு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த முறுக்கை சாப்பிட்றப்ப சத்தம் இல்லாம சாப்பிடணும், இதுதான் போட்டியே. வாங்க மக்களே வாங்க, போட்டியில கலந்துக்கிட்ட பரிசுகளை அள்ளிட்டு போங்க. இந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. இல்லை கருவாம்பேலே 1000 ரூபாய் பரிசா? இந்த முறுக்கு போட்டியை அப்படி இப்படிலாம் சத்தம் கேட்காம சாப்பிடணுமா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நாங்களாம் சாப்பிட்டு முடியல. நான் போட்டிக்கு வரட்டுமா? இந்த போட்டிக்கு வந்தா இங்கே நிற்கிற 2 பேருமே சேர்ந்து தான் கலந்துக்கணும். நீங்களும் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்க, ஒரே தான் 3 பேரை உட்காந்து சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து எனக்கு 1000 ரூபா போட்டு 3000 ரூபா கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஜெயிச்சு பிடிங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து பிடிவேன் பார்த்துக்கங்க. சரின்னா வந்து உட்காருங்க போட்டிக்கு. ஏய் நாங்களும் வரோண்டா, நாங்கள் அந்த 1000 ரூபா ஜெயிக்காம விட மாட்டோம். இது சுலபமான போட்டி, இதில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா? இந்த முறுக்க சத்தம் இல்லாமல் சாப்பிடணும், அவ்வளோதானே. இந்தா உட்காடுறோம். 3 பேருமே அவுட்டு. 3 பேருமே திங்கும்போது சத்தம் போட்டீங்க. இதுக்கு மேலே போட்டிலேருந்தே உங்களை சேர்க்க முடியாது, வெளியே கிளம்புங்க. 1000 ரூபா கொடுங்க முத. எப்படி ஜெயிச்சு விட்டேன்ல? ஏய் இது சத்தம் இல்லாமல் யாருனாலையும் சாப்பிட முடியாது பார்த்துக்க. எந்த வில்லாதினாலே கொம்பனாலையும் சாப்பிட முடியாது. அதனால இந்த போட்டியெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வேற போட்டி வை பார்த்துக்க. சரி அப்படி இல்லைன்னா நீ வேணா இந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சு காட்டு, அப்போ என்ன நான் ஒத்துக்கிறேன் நீ வேறுன்னு. இந்த முறுக்கெல்லாம் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு காட்டு பார்ப்போம். இல்லையா? ஆமாம், அது கூட நல்ல ஐடியா தான். நீ மட்டும் இந்த முறுக்க சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போட்டேன்னா 2000 ரூபா சேர்த்து தரோம்ல. அவ்வளோதானே. சத்தமே இல்லாமல் அந்த முறுக்கெல்லாம் நான் எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் மட்டும் பாருங்க. என்னது இது? தண்ணிக்குள்ள பூரா முக்கிக்கிட்டு இருக்கேன் முறுக்கு. என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னோட அது முறுக்கு பூரா தண்ணிக்குள்ள ஊற வச்சு அம்புட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? அடு எந்த சத்தமும் வரலையே. இப்போ என்ன சொல்றீங்க? புத்திசாலியா இருப்பான் பார்த்துக்கங்க. உங்களை மாதிரி ஏமாளி இல்லை நான். எப்படி முறுக்க சத்தம் வராமல் சாப்பிட்டு காட்டலன்னா எல்லாரும் 2000 ரூபா சேர்த்து போட்டு எனக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு போங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சது நான். எப்பவுமே இந்த கருவாயினை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.